ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோட். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நிறங்கள் 3 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹைப்பர் லிங்க்டு டிராமா மூவி. துருவங்கள் 16 எடுத்த கார்த்திக் நாராயண் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு. கண்டினியூஸா மாறன், மாஃபியான்னு சொல்லி 2 ஃபிளாப்பை கொடுத்தவரு. இந்த மூவியை எப்படி சம்பவம் பண்ணிருக்காருங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மூவில அதர்வா, சரத்குமார், ரகுமான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரகுமானோட பொண்ணு மர்மமான முறையில காணாம போக அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு, கூடவே பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய சரத்குமார் ஒரு மினிஸ்டர் பகச்சிக்கிட்டு ஹிட் அண்ட் ரன் டிரைவிங் கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பையனை கண்டிப்பா புடிச்சாவன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்காரு. அட் தி சேம் டைம் இந்த பக்கம் அதர்வா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல அவரோட ஸ்கிரிப்ட் காணாம போகுது. அதனால அவரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, இவங்க 3 பேரோட வாழ்க்கையை ஓவர்லப் பண்ணி அன்னைக்கு நைட்டு நடந்த ஹைப்பர் லிங்க்டு டிராமா என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறங்கள் 3ங்கிற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படத்தை 3 கேரக்டர்ஸை 3 கலர்ஃபுல் ஆஃப் டோன்ல வச்சு நரேட் பண்ணியிருக்காங்க. வழக்கமா சொல்ற மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி யாரையுமே ஏமாந்து போகாம ஒருத்தரோட டார்க் சைட் தெரியும் போது அந்த பர்சன் எதனால இப்படி மாறினாரு, என்னென்ன சம்பவம் பண்ணாருங்கிறதெல்லாம் பெத்தவங்களை வச்சு காட்டினது பயங்கரமா இருந்துச்சு மூவில. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜுமே கன்வே பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் கண்டென்ட், கான்செப்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாமே ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது நீட்டா இருந்தாலும் ஸ்கிரீன் பே நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல ஐடியா ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல. அந்த ரிவர்ஸ் ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரா மூவில கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ், தேர்ட் ஆக்ட், இன்டர்வல்னு சொல்லி படத்துல ஹை மூமெண்ட் நிறைய இடத்துல புரான கிளாப்ஸை ஈஸியா ஆடியன்ஸ் கிட்ட தட்டி தூக்கி இருந்தாலும் எமோஷன்ஸ் பெருசா மூவில ஒர்க் அவுட்டே ஆகல. அதுக்கு காரணமே கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு கனெக்டடாகவும் கன்வின்ஷனலாகவும் ஆடியன்ஸ் கிட்ட இவங்க இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல சொல்லாம விட்டுட்டாங்க. நான் சிம்பிளான கதையை எடுத்து ஹைப்பர் லிங்க்டு டிராமாவா மாத்தி ஸ்கிரீன் பிளேல ஒரு காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுக்குறேன்டான்னு சொல்லி உங்களை பலி கொடுத்துட்டாரோன்னு கண்டிப்பா இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க ஃபீல் பண்ணாம இருந்தா சரிங்கிற லெவலுக்கு பயங்கர எம்டியான ஒரு ஃபீலை கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இல்ல. ஆன் அண்ட் ஆஃபா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு ஒளிச்சு வச்சதெல்லாம் கொஞ்சம் பெட்டரான டைம் ஃப்ரேம் பார்த்து ரிவீல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் நானும் பர்சனலா ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் மேலேயே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து தப்பு இல்லாம பண்ணணுங்கிறதுனாலயே தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தான் மெசேஜா சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு இதை ப்ராப்பரா பண்ண தெரியலையோன்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயத்த குழப்பி வச்சிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் பல வசனம் பார்த்திபனுக்கே புரியாத அளவுக்கு பயங்கரமா எழுதி வச்சிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. சோ மூவில நோட்டபிளா என்னன்னு கேட்டீங்கன்னா, கலர், தீம் அண்ட் ஐடியாலஜி நல்லா இருந்துச்சு. கூடவே பாத்தீங்கன்னா சரத்குமாரோட ரோல் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒருத்தருக்கு மட்டும் ஓவர் ஃபோக்கஸ் வச்சு எடுத்துட்டாங்களோன்னு நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி சில விஷயத்த பண்ணிருக்காரு. கூடவே நக்கல் நயாண்டி எல்லாம் நீட்டா இருந்துச்சு. இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். பொறுமை இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்டர்வல், கிளைமேக்ஸ் அண்ட் ஹைப்பர் லிங்க்டு டிராமால நீங்க எதிர்பார்த்த அந்த ட்விஸ்ட், சஸ்பென்ஸ் ஃபேக்டர் எல்லாமே அந்த அளவுக்கு ப்ராப்பரா இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இருந்தாலும் இதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா தான். டீசென்டான ஒரு அட்டம் தான். ஜென்ரிக்கான பிலிமா தான் அவுட்புட் வந்திருக்கு. ஒரு ஆவரேஜான நரேஷன் அண்ட் டோன் ஆஃப் பிரசன்டேஷன்ல தான் இந்த மூவி அமைஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஹை மூமெண்ட்டை இம்பாக்ட்ஃபுல்லா கிரியேட் பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால ஸ்கிரீன் பிளேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் ஃபேக்டர் எதுவுமே படத்துல ஒர்க் அவுட் ஆகல. என்டர்டைன்மெண்ட்க்கு எந்த ஒரு இடத்துலயுமே இடம் கொடுக்காம தான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. துருவங்கள் 16 லெவலுக்கு எதிர்பார்த்து ஒரு சூப்பர் டியூலக்ஸ் ஹைப்பர் லிங்க்டு டிராமா ஸ்டைல்ல அவுட்புட் வரும்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி உங்களை டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணும். செல்வராகவன் ஸ்டைல்ல கலர்ஸை வச்சு டீகோட் பண்றதுக்கு பல விஷயத்தை இவங்க படம் போட்டு காமிச்சிருந்தாலும் கதையில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதர்வாவையும் ரகுமானையும் கவனிச்சிருந்தாலே படம் டேக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஒரு ஹைப்பர் லிங்க்டு டிராமா மூவி தான் இந்த நிறங்கள் 3. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சுமா இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை see you and love you all. விக்ரமோட ட்ரக் ஃப்ரீ சொசைட்டில இருந்து யாராச்சும் வந்து இங்க கேமியோ பண்ணிட்டு போவாங்கன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ட்ரக்கை இஷ்டத்துக்கு இழுத்து தள்ளி வச்சிருக்காங்க. கிரியேட்டிவிட்டி காட்டுறேன், கண்டென்ட் காட்டுறேன், ஐடியா வருங்கிற பேர்ல நிறைய விஷயத்த ஓவர் டூ பண்ணி வச்சிட்டாங்க. அதை சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும்.